அனைவருக்கும் வணக்கம். விவசாயி பற்றியும் ஒரு சின்ன கதை சொல்லிக்கிட்டே என்னுடைய மாடி தோட்டத்தையும் வீட்டு தோட்டத்தையும் காமிக்கிறேன். மழை பெய்யறதுனால ஜாதி மல்லியிலேருந்து கிளைய உடைச்சி வச்சாலே வந்துடும். பிச்சாண்டி அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தாராம். எப்பேற்பட்ட காஞ்சு போன தரிசு நிலத்தை கூட அவர் கையில் கொடுத்தா நல்ல வளமான நிலமாக மாற்றி கொடுப்பாராம். விவசாயம் செஞ்சாதான் வயத்தை நிரப்ப முடியும் அப்படிங்கிற நிலைமையில இருந்த அந்த மக்கள் தங்களோட நிலத்தில் விளைச்சல் சரியில்லைன்னா இந்த பிச்சாண்டியை கூப்பிட்டு தான் ஐடியா கேட்பாங்க. இந்த பிச்சாண்டி சொல்கிற ஐடியா படி செஞ்சாலே நல்ல விளைச்சல் எடுத்துருவாங்க. அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் பேரு பிச்சாண்டியா இருந்தா கூட அவரை ராஜான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கேள்விப்பட்ட அந்த நாட்டு ஆண்ட ராஜாவுக்கு பொறாம வந்துச்சு. சாதாரண ஒரு விவசாயி மக்கள் இப்படி கொண்டாடுறதா அப்படின்னு யோசிச்சாரு. இந்த நாட்டோட ராஜா என்னை விட ஒரு விவசாயம் செய்யறவனை மக்கள் விரும்புவாங்களா அப்படின்னு பொறாம கொண்டாரு. அந்த பிச்சாண்டிய தன்னோட அரண்மனைக்கு கூப்பிட்டு அவமானப்படுத்தணும்னு நினைச்சாரு. காவலாளிகள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு. மன்னரோட கட்டளை மீறக்கூடாதுங்கிறதுக்காக பிச்சாண்டியும் போறாரு. அங்க வாயிற்காவலன் போ போ அப்படின்னு ஏளனமா பேசுறாரு. மன்னனோ பிச்சாண்டி என்கிற ராஜாவே வாருங்கள் வாருங்கள் அப்படின்னு ஏளனமா வரவேற்கிறாரு. இப்போ இந்த விவசாயிக்கு புரிஞ்சிருச்சு, இவங்க நம்மளை ஏதோ பழி வாங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு. எந்த நிலத்தை கொடுத்தாலும் அதுல விளைச்சலை கொடுப்பாயாமே. ஆமாங்க மன்னா, அந்த நிலத்தோட தன்மையை பார்த்து அந்த நிலத்துக்கு ஏற்ற பயிரை பயிரிட சொல்லுவேன் ஐயா. காலநிலைக்கும் மண் வளத்துக்கும் ஏற்ற பயிரை செஞ்சா நல்ல விளைச்சல் எடுக்கலாம் ஐயா அப்படின்னு சொல்றாரு. ஓ அப்படியா, எங்கிட்ட கொஞ்சம் இடம் இருக்கு, உனக்கு கொடுக்குறேன். 6 மாதம் டைம். அந்த இடத்துல நீ நல்ல ஒரு விளைச்சலை எனக்கு எடுத்து கொடுக்கணும், நல்ல வருமானத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது அரசு கட்டளை, மீறினா நீ சரியா செய்யாட்டா உன்னோட 2 கையும் துண்டிக்கப்படும் அப்படின்னு ராஜா அறிவிக்கிறாரு. காவலாளிகள் கூட்டிட்டு போய் அந்த நிலத்தை காமிக்கிறாங்க. அந்த நிலம் முழுக்க சிறு சிறு பாறைகளும் கருவேலி மரங்களும் காட்டு புதர்களுமாக இருந்துச்சு. இந்த பாறைகள் முட்புதர்கள் இது எல்லாத்தையும் அகற்றினாதான் அந்த இடத்துல புதிய பயிர்கள் வைக்க முடியும். இதை அகற்றுறதுக்கே பல மாதம் ஆகிவிடுமே, என்ன பண்றது அப்படிங்கிற வருத்தத்தோடையே விவசாயி வீட்டுக்கு போறாரு. தன்னோட மனைவி கிட்ட நடந்ததை சொல்லி வருத்தப்படுறாரு. அந்த நேரத்துல தூரமா ஒருத்தர் விறகு வித்துட்டு போறத பாக்குறாரு. அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஊர் மக்களை கூப்பிட்டு இன்னைக்கு யாரும் இனிமே விறகு வெட்டுறதுக்காக காட்டுக்கு செல்ல வேண்டாம், எங்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, தேவையான விறகு அங்கேயே வெட்டிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விறகுக்கு உங்களால் என்ன காசு தர முடியுமோ அதை மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுபோல் இனிமே வீடு கட்ட உங்களுக்கு தேவையான கல்களை நீங்கள் வெளியில் போய் வாங்க வேண்டிய தேவையில்லை, என்னோட தோட்டத்தில் இருக்க கற்களையே நீங்கள் தேவையான அளவுக்கு உடச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாரு. உங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுங்கன்னு சொல்கிறாரு. மக்களும் தங்களுக்கு தேவையானதை வெட்டி எடுத்துக்கிட்டு தங்களால் முடிஞ்ச பணத்தை கொடுக்குறாங்க. கருவேலி மரங்களையும் பாறைகளையும் அப்புறப்படுத்தவே 5 மாசம் ஓடி போச்சு. அரசர் விசாரிக்கிறாரு, ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னும் 1 மாசம் தான், இவனால புதுசா எந்த செடியும் வைக்க முடியாது, இவன் நம்ம கிட்ட தோத்துருவான் அப்படின்னு நினைக்கிறாரு. 1 மாசம் கழிச்சு 6 மாசம் முடிஞ்சு போச்சு. விவசாயி கூப்பிடுறாரு. என்ன பிச்சாண்டி என்ற ராஜாவே, என்கிட்ட தோத்துட்டியா? ஏன் நிலத்தை மட்டும் உன்னால ஒன்றும் பண்ண முடியலையா? ஒரு காசு வருமானம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, நல்ல வருமானம் எடுத்ததோட புதுசாக குளம் கூட உங்கள் நிலத்தில் வெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது குளம் கூட வெட்டியிருக்கியா? வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊர் மக்களோடு போய் பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் எனக்கு நல்ல முத்தின விளைஞ்ச பயிர்களோட தான் இந்த நிலத்தை கொடுத்தீங்க. நான் அந்த பயிர்களை விற்று காசாக்கிட்டேன், அந்த காசு அப்படின்னு கையில் கொடுக்குறாரு. மேலும் பெரிய பெரிய பயிர்களாக இருந்ததுனால அதை வேற தோண்டும் போது பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சு. அந்த பள்ளம் எல்லாம் மழை தண்ணி நிரம்பி குளமே உருவாயிருச்சு. ஏதோ என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. அரசனும் தன்னோட அகம்பாவத்தை உணர்ந்து அந்த ஏழைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஏராளமான பரிசு பொருட்களை கொடுக்குறாரு. நான் இந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் எல்லோருக்கும் உணவு கொடுக்கக்கூடிய விவசாயத்துக்கு நீதான் ராஜா அப்படின்னு புகழாரம் சூட்டுறாரு. கண்டிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவங்க அந்த விவசாயிகள் ராஜாக்கள் தான். உணவு இல்லாமல் ஒரு நாள் கூட வாழ முடியாது. மனிதனின் அடிப்படை தேவைகளில் முதலிடத்துல இருப்பதே உணவு தான். என்னதான் அறிவு இருந்தாலும் பணம் இருந்தாலும் உணவு இல்லைன்னா ஒரு நாள் கூட உயிர் வாழ முடியாது. அப்படிப்பட்ட உணவை உற்பத்தி செய்கிற விவசாயிகளை மதிப்போம். உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணும்போது தான் அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு தெரியும். ஆனால் நல்ல ஒரு விளைச்சல் கிடைக்கும்போது எல்லா கஷ்டங்களும் மறந்து போகும். என்னோட இந்த கத்திரிக்காய் செடியில் முதல் காய் விட்டுருக்கு.
2 கத்திரிக்காய் செடி பக்கத்தில் இருக்குது. ஒரு செடியில் வெள்ளை கலர் பூவும் இன்னொரு செடியில் வயலட் கலர் பூவும் இருக்குது. பச்சை கத்திரிக்காய்க்கு பூ வெள்ளை கலரில் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வச்சு 4 மாதமான ட்ராகன் ஃப்ரூட் நல்லாவே வளர்ந்துட்டு வருது. இன்னொரு கத்திரிக்காய் செடியில் 4-5 கத்திரிக்காய் இருக்குது. எங்கள் பாப்பா தான் பறிப்பேன்னு ஆசையாக பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு புத்தகங்களில் காய்களின் பேரையும் பழங்களின் பேரையும் படிக்கிற குழந்தைங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம குழந்தைகளை கூட்டிகிட்டு போகும்போது அதை லைவாக தொட்டு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாம் மாடி தோட்டத்திலேருந்து எடுக்கக்கூடியது 10 காயை இருந்தால் கூட குழந்தைங்க மனசில் அம்மா நல்ல ஹெல்த்தியான காய் தராங்க அப்படிங்கிறது அமைஞ்சிடுது. சுரக்காயில் நிறைய வகை இருக்குது. குண்டு சுரக்காய், நீட்ட சுரக்காய், இது செம்பு சுரக்காய். சுரக்காய் ஒரு வேகமான வளர்ச்சி. ஒரு 3 நாளில் இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சு. எங்கள் வீட்டோட சைடில் பெருசாக இடம் இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய இடத்துல பப்பாளி மரமும் வாழை மரமும் வச்சுருக்கோம். பப்பாளி எப்பவுமே மரத்தில் பழுத்த பிறகு தான் எடுக்கிறோம். சுவைன்னு அப்படி ஒரு சுவை இது. வீட்டு பப்பாளி ஒரு முறை சாப்பிட்டோன்னா அதன் பிறகு கடை பப்பாளி வாங்கவே மாட்டோம். இந்த அளவு பெரிய பப்பாளியை வாங்கணும்னா கண்டிப்பாக கடையில் மினிமம் 100 ரூபாய் ஆகும். இதை ஒரு வியாபாரமாக பார்த்தா கூட நல்ல வருமானம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கு கொடுத்து நட்பை பலப்படுத்திக்கிறோம். இந்த மழை சீசனில் எல்லோருமே வீட்டில் கற்பூரவள்ளி கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க. அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு தலைக்கு குளித்த உடனே இதை கொடுக்கலாம். நான் தினமும் செய்யக்கூடிய வேலையாக இந்த ஜாதி பூவை பறிக்கிறதும் கட்டுறதும் இருக்குது. ஜாதி பூ அப்படிதாங்க, கடையில் வாங்குகிற பூவுக்கும் இந்த பூவுக்கும் மனத்தில் அவ்வளோ வித்தியாசம். நறுமணம்னா அப்படி ஒரு நறுமணம். தினமுமே இந்த அளவுக்கு பூக்கள் கிடைக்குது நமக்கு. இன்னைக்கு இந்த ஜாதி மல்லி செடிக்கு நான் ஒரு உரம் கொடுக்க போகிறேன். ஒரு வாரமாக சாதம் வடித்த கஞ்சி தண்ணி, அரிசி தண்ணி எல்லாமே பக்கெட்டில் சேர்த்து வச்சு வந்தேன். எல்லாம் நல்லா புளிச்சு இப்போ இருக்குது. அப்படியே செடிக்கு ஊற்றாமல் அது கூட இன்னும் பாதி அளவு தண்ணியை ஆட் பண்ணி இந்த ஜாதி மல்லி செடிக்கு தரப்போகிறேன். நல்ல ஒரு பக்கெட் அளவுக்கு இந்த செடிக்கு நம்ம ஊற்றலாம். தரையில் வளரக்கூடிய செடி அப்படிங்கிறதுனால வேர் நல்லா ஆழமாக போயிருக்கும். 2 வாரத்துக்கு ஒரு முறை இது போல் ஒரு பக்கெட் தண்ணி நாம கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை நல்ல மக்கிய எரு அரை பக்கெட் அளவுக்கு கொடுக்கலாம். 2 வாரத்துக்கு ஒரு முறை தவறாமல் கொடுத்து வந்தாலே நிறைய பூக்கள் எடுக்கலாம். இந்த தண்ணியில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த செடி வச்சிருக்கக்கூடிய இடத்துல உள்ள போய் ஊற்றுற அளவுக்கு கூட எனக்கு இடம் இருக்காது. சிறிய இடத்துல தான் இவ்வளோ பெரிய கொடி வளர்ந்துருக்கு. தரையில் கொஞ்சம் இடம் இருந்தாலும் அந்த இடத்துல நட்டு கொடியை மேலே நம்ம ஏற்றிக்கலாம். ஆனால் மாடி தோட்டத்தில் கண்டிப்பாக வாரம் ஒரு முறை ஏதோ ஒரு ஊட்டச்சத்து நம்ம கொடுத்தாகணும். ஏன்னா பூமியிலேருந்து எந்த ஒரு சத்தையும் இதால் எடுக்க முடியாது. நாம் என்ன கொடுக்குறோமோ அந்த சத்தை மட்டும்தான் அந்த செடிகளால் எடுத்துக்க முடியும். ஒரு வாரம் கடலை புண்ணாக்கு கரைசல்னா மறுவாரம் மீன் அமிலம், இன்னொரு வாரம் புளிச்ச அரிசி கழுவுன தண்ணி, இன்னொரு வாரம் மண்புழு உரம் இல்லாட்ட மாட்டு எரு. இந்த பூக்களை பாருங்களேன், இரவு நேரத்தில் கூட எவ்வளோ அழகாக இருக்குது. நாம் வச்ச செடிகள் பூக்களாகவும் காய்களாகவும் நம்ம பார்க்கும்போது அப்படி மனசே மத்தாப்பாக மலர்ந்து போயிடும். பெரிய கிண்ண சாதனைலாம் படிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதையும் தாண்டின ஒரு திருப்தி மனசுக்குள்ளே இருக்கும். நாம் வச்ச செடி அழகாக ஒரு பூ பூத்துச்சுன்னா ஏதோ பெரிய வெற்றி பெற்றதாக நினைப்பு வரும். பருவமழை பெய்யறதே கிடையாது. கண்ட நேரத்தில் கண்டபடி மழை. இதுக்கெல்லாம் காரணம் மாறி வரக்கூடிய சுற்றுச்சூழல் தான். நம்ம குழந்தைகளுக்கு நாம் ஒரு பரிசு கொடுக்கணும், நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னா அது நல்ல இயற்கை சூழலாக தான் இருக்க முடியும். சனிக்கிழமை எல்லா செடிகளுக்கும் கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடலை புண்ணாக்கும் வேப்பம் புண்ணாக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். செடிகள் வளர்த்த சில பிரச்சனைகளும் இருக்கும். அதில் முக்கியமான பிரச்சனை தான் கம்பளி பூச்சி. இஷ்டம் இருந்தால் கஷ்டம் தெரியாது. நாம் எல்லோருமே நம்மால் முடிஞ்ச ஏதாவது ஒரு செடியாவது வளர்க்க முயற்சிப்போம். இயற்கை வளப்படுத்த நம்மால் முடிந்த பங்கை கொடுப்போம். நன்றி.